சோயா பீன்ஸில் இப்படி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்களேன். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா பொரிக்க விட்டுடுங்க. இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருந்த 2 வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியும் நல்லா குழைய வதங்கிடும். 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக கசகசா 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சோயா பீன்ஸ் அதில் ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கூடவே மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம அரைச்சி வச்சதை தேங்காய் விழுது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுடுங்க. நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததும் பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லியோ தோசைக்கோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.